புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 78.80% வாக்குகள் பதிவான நிலையில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாகி தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. மேலும் மாலை 6 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர். இதனிடையே காலை ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் மதியம் சற்று வெயிலின் தாக்கம் இருந்ததன் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. தொடர்ந்து மாலை அதிகப்படியான வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்க ஆர்வம் காட்டினர். முழுமையான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை 78.80% வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88.76%, குறைந்தபட்சமாக மாகி தொகுதியில் 65.11% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் சீல் வைக்கப்பட்ட ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்று முடிந்தது. ஓட்டுப்பதிவுக்காக புதுச்சேரி முழுவதும் மொத்தம் 618 இடங்களில் 967 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் 60 மையங்களில் பெண்களால் நிர்வகிக்கப்படும் பிங்க் ஓட்டுச்சாவடி, 30 மாதிரி ஓட்டுச்சாவடிகள், இளம் அரசு ஊழியர்கள் கொண்ட 11 யூத் ஓட்டுச்சாவடியும், 2 மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் கொண்ட ஓட்டுச்சாவடியும், ஒரு தனித்துவ ஓட்டுச்சாவடியும் அமைக்கப்பட்டிருந்தது. வெயில் காரணமாக மாலை 5 மணிக்கு பிறகு பல ஓட்டுச்சாவடிக்கு அதிக வாக்காளர் வந்தனர். மாலை 6 மணிக்கு ஓட்டுப்பதிவு முடியும் நேரம் என்பதால் அதற்கு முன்னதாக வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கி ஓட்டுப்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. ஓட்டுப்பதிவுக்கு 967 கண்ட்ரோல் யூனிட், 1934 ஓட்டுப்பதிவு இயந்திரம், 967 விவிபாட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. ஓட்டுச்சாவடியில் இருந்த ஸ்ட்ராங் ரூமிற்கு ஓட்டுப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணி இரவு முழுவதும் நடைபெற்றது. அதன் பின்பு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள 2 ஸ்ட்ராங் ரூமில் தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.